நியூட்ரு பண்ணுறோம்னா नमस्कार அப்படியே அதோட பிடிச்சிக்கங்க. பின்னால் வண்டி வருதான்னு பாருங்கள். அப்படியே மேலே அதோட பிடிச்சிக்கங்க. அந்த புல்லட் போட்டோம் அப்படியே யூஸ் பண்ணிக்கணும். நம்ம ஸ்டேட்டஸ் பார்க்கல, வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸு யூடியூப் தானே. நேற்று ஒரு ஸ்டேட்டஸ் போட்டு பார்க்கல. யூடியூப் இல்லை வாட்ஸ்அப்பில். வாட்ஸ்அப் பார்க்கல. என்ன பண்ணுறீங்க? இல்லை ரெண்டாவது அதுக்குள்ள டிரைவிங் வந்துட்டீங்க. வண்டி எப்படி ஸ்டார்ட் பண்ணுறா பார்த்தீங்களா? எலிக்கும் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அப்படின்னா நம்ம வீட்டில் எப்பவுமே பார்க்கிங் அவங்க தான். நான் வீடியோ போட்டு எடுத்துகிட்டே இருந்தேன். சும்மா போடலாமேன்னு ஒரு வீடியோ போட்டுவிட்டேன். லெஃப்ட் போகல. போட்டுக்கணும்ண்ணா. மறுபடியும் குழி வந்ததுன்னா மறுபடியும் பிரேக் பிடிச்சிட்டு மறுபடியும் 2வது கீர் போட்டுக்கலாம், பிரச்சனையே இல்லை. தம்பி உள்ளே போகிறதா மெயின் ரோட்டில் இறக்கிக்கலாமா? மெயின் ரோட் பையனை இறக்கி விட்டு நம்ம நேராக போயிடலாம். சரி போடணும். 3வது கீர் பொண்ணு தோண்டிட்டா செஞ்சிருந்தா போடலாம். வண்டிக்கு வந்து 2வது கீர் போட்டுக்கலாம். அது கிளச்சை பிடிச்சிட்டிங்க, கீர் கை வந்துடுச்சு. அப்புறம் என்னண்ணா
ஓகே தாங்க, அப்படியே லெஃப்ட் வந்துடலாம்ண்ணா. வண்டி பார்த்துக்கலாம். அங்கே போகலாம், அவர் நடந்து போகிற இடத்துக்கு போகணும். அப்படியே வந்துட்டு பின்னாடி வரவங்க யாராச்சுன்னா அப்படியே போய்க்குவாங்க, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. ஓகே தாங்க, காலைல வந்துடுறேன். வைக்கிறேன் வேற வாங்க. இன்னும் கடைசி போய் லெஃப்ட்டு, அதில் கடைசி லெஃப்ட்டு மறுபடியும் கடைசி லெஃப்ட். டச் ஆயிருமா இருக்காது வண்டியில். போகலாம். ஆமாம், ஹெட்செட் யூஸ் பண்ணுங்க. டக்கு 2000 போட முடியல. 2000 போடுங்க. இன்னைக்கு கொஞ்சம் பயம் டிலேட் ஆகிட்டு இருக்க மாட்டேங்க. 3000 போடுங்க. Day 14 தான். ஏன் சொல்லலாம்? Day 14 தான். 14 நாளைக்கு ஒரு நாள் தான் இருக்கு. ஆமாங்க. ஐடியா லெஃப்ட் கடைசி பாலத்தடி லெஃப்ட். கீர் என்ன பண்ணிடுவோம்? கியர் டவுன் பண்ணிடுவோம். பட் நீங்கள் இப்போதே பண்ணல, பரவாயில்ல. தேர்ட் பிக்கப் ஆயிடுச்சு. போட்டுலான்னு பார்க்கலாம். அப்படிலாம் கிடையாது, டக்குன்னு வண்டி ஆஃப் ஆயிடும். வண்டி பிக்கப் பண்ணங்காட்டி விட்டுட்டேன், இல்லாட்டி வண்டி ஆஃப் ஆயிடும். இல்லை அது தெரிஞ்சதுன்னா சரி தேர்டில் மூவ் பண்ணி பார்க்கலாமா அப்படின்னு. அப்படிலாம் கிடையாது, வண்டி ஆஃப் ஆயிடும். செகண்டுக்கு இந்த அடி அடிக்குது. தேட போடுங்க. மறுபடியும் திருப்பிக்கலாம். நீங்கள் அவரை பார்த்து அந்த காரில் அடிச்சிடக்கூடாது. ஸ்ட்ரைட்டாங்க நேர் கடைசி லெஃப்ட். ஆல்ரெடிங்க அவருக்கு தெய்வம்.
ஓகே அண்ணா. இருக்காங்களா அண்ணா மனோஜ் கூப்பிடுங்கண்ணா. மனோஜ் அழுத்த தட்டிட்டுருங்கண்ணா. அவன் நம்பர் எனக்கு மெசேஜ் போடுறீங்களா? அண்ணா போட்டுருங்கண்ணா. மாமா கொஞ்சம் தொட்டப்பள்ளி கிளியே வந்துட்டேன் மாமா. எங்க? திருப்பூர் ஒரு சின்ன வேலை, வெளியே கிளம்பிட்டு இருக்கேன் இப்போ தான். நீங்கள் வந்துட்டீங்களா? எங்கே இருக்கீங்க? இல்லை மாமா, வரல. ஓகே, நீங்கள் வந்தாச்சா? கிளச்ச பிடிக்கணுங்களா? பாலண்ணா நையோட 4 நாள் ஆச்சு பாலண்ணா. ஆமாண்ணா. ஹலோ ஏமாம்மா, நீங்கள் வந்தாச்சா? எங்கே இருக்கீங்க? நேற்று வரைக்கும் ஃபோன் பண்ணி 7:30 மணிக்கு வந்துடும் 7:30 மணிக்கு வந்துடுனாங்க. 7:15 வந்துடுனாங்க. சரிங்க வரேங்கன்ட்டு வச்சுட்டேன். பட்டு நைட் வரையும் ப்ரோக்ராம் தான். காலேஜ் ப்ரோக்ராம் ஆகிடுச்சு, கிளம்பிட்டேன். ஆமாம் ஏமாம்மா நீ இப்போ டைம் சரியாக இருக்கு. நம்ம என்ன தான் 7 மணிக்கு போனாலும் டைம் தான் 9 மணிக்கு போனால் வருவார். ஆமாம் நீங்கள் கிளம்புனீங்கன்னா சரியாக இருக்கும். டைம் 8 மணிக்கு எடுத்தீங்கன்னா நீங்கள் ஒரு 9 மணிக்கு அங்கே போயிடுவீங்க. அவங்களாம் அங்கே ஆள் வந்துடுவாங்க. இன்னொன்று பாட்டு கூப்பிடுங்க, வந்துடுறேன். கொண்டு போய் எங்கே போகிறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. எங்கே உப்பு கட்டினாலும் பிரச்சனையாக இருக்கும். லெஃப்ட்னா நேரம் ஐயம்பாடி 4 ரூபாய் லெஃப்ட் திரும்பிட்டா செடியோலையும் போயிடலாம். சரிங்களா? கம்பேக் ஆகிட்டு கரெக்டாக இதான் சொல்லிகிட்டே இருக்கேன். நான் கான்டாக்ட் கொடுத்துருந்தேன். இந்தாக்க வார்த்தை யூஸ் பண்ணும்போதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக அவனே வந்துது. லைசன்ஸ் வாங்கி போயிட்டானே. கூட்டம் நிறையா. அப்படியா? அவங்க வீடியோ அப்லோட் பண்ணிங்களா, அன்னைக்கு கூப்பிட்டேன். வண்டி ஐடியில் வேலை தேடிட்டு இருக்கு அப்படின்னா அப்புறம் தெரிஞ்சவங்க இருந்தாங்க. சரி அவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன். நல்ல பையங்க, பொறுப்பான பையன். ரிசீவ் எடுத்துட்டு ஃபார்வர்ட் பண்ணி விட்டுருக்குறேங்க. அவங்களுக்கு கூப்பிட்றேன்னு இருக்காங்க. நிறைய பக்கம் இன்னொரு 2 பக்கம் அனுப்பிச்சுட்ருக்கோங்க. சரி இல்லை, இந்த 14 நாளில் இன்னைக்கு தான் ரொம்ப நிதானமாக இருக்கீங்க. வண்டி நிதானமாக போயிட்டுருக்கு. நான் வேற மூஞ்சிக்கு நேரம் புகழ்ந்துட்டேன். எனக்கு அது வேற அப்பவே யோசிச்சேன். அந்த அன்னைக்கு நேராக போய் அண்ணா அப்படின்னு சொன்னாங்க.
அந்த இன்சிடென்ட் தான் எனக்கு ஞாபகம். இல்லை தப்பு இல்லை, கம்பேக் தான் இன்னைக்கு. நீங்கள் எங்கே வண்டி எடுத்தீங்க, இப்போ எங்கே சுற்றி எங்கே வந்தாச்சு. இது வரைக்கும் வண்டி ஆஃப் ஆகல, கிளியராக போயிட்டுருக்கு. பட் இந்த நிதானம் தான் உங்கள்ட்ட ரொம்ப நாளாக எதிர்பார்த்தேன். 4வது நாள் வந்திருக்கு. ட்ரை பண்ணி ஓவர்டேக் பண்ணி யார் நடிங்க. பசங்களெல்லாம் போஸ்ட் போடுவோம்ல, 14வது நாள் 8 கிலோமீட்டர் 14 நிமிஷம் வந்துட்டாங்க. இன்னைக்கு உங்கள் போஸ்ட் அப்படி தான் வரும். இண்டிகேட்டர் நான் புகழ்றதே இல்லைங்க. ரொம்ப பெரிய குழியாக இருக்குது. அப்போ ரைட்டில் இடம் இல்லை இருக்கு, யாரும் வரலையே, போயிருக்கலாமே. மிரர் பார்க்கலீங்க போகலாம். தேடிங்க 3 நிமிஷம் யோசிச்சிருக்கு, சொல்லலாமா வேண்டாமான்னு தேடிக்க இருக்கு. நான் சொல்ல வச்சுட்டீங்க. இந்த ஆட்டோ தானே எடுத்துக்கலாம். மண்ணில் ஏற்றி கோயிலுக்கு வேற லெவல். செம்ம கம்பேக் நிஜமாலுமே. நீங்கள் வண்டி எடுத்தீங்கன்னா கரெக்டாக 20 நிமிஷம் இங்கே வருங்க. 20 நிமிஷம் நிஜமாலுமே செம்ம கம்பேக் தான்.